Okay, good evening, guys. Yes. Hi, everyone. So, start பண்ணலாமா? ஆல் ஸ்டார்ட் பண்ணலாம். எதுவும் விஷயம் இருக்கா? சூப்பர் சூப்பர் ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் த 2 days லீவ் பிகாஸ் பண்ண முடியல. நானும் ஜாயிண்டாக கொண்டு போனால் தான் அந்த செஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா போகும். பட் என்னால் என்ன செய்யவே முடியல. அதுக்கு சாரி. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி பார்த்த அளவுக்கு நோட்ஸில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எல்லாரும் ஓகேவா? கண்டினியூட்டி கொண்டு போகலாமா? இன்ஃபேன் ஜூதிஷ்னி சச்சு யோசினா அஜிதா சூப்பர்டா ரைட். ஓகே, ஆக்சுவலாக இப்போ ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த அன்னைக்கு நம்ம ஃபஸ்ட் டேயில் அதோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் கரெக்டாக. அதில் வந்துட்டு இந்த ஹெச்டிடிபினா என்னன்னு சொன்னேன், எதனால ஹெச்டிடிபி வருதுன்னு சொன்னேன். சர்வருங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி கிரியேட் சர்வர்னு கொடுத்து வர ரெக்வஸ்ட் டு ரெஸ்பான்ஸையும் என்ன பண்ணணுங்கிறது சொன்னேன். சென்ட் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டேன். இந்த போர்ட்டை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கடுத்து இதுக்குள்ள என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஹெச்டிடிபின்னு எல்லாமே எல்லா ஃபார்மேட்லையும் எழுதி வருதுன்னு. ஓகேவா? அந்த ஹெச்டிடிபிக்கு அடுத்து வர ஃபார்மேட் விச் இஸ் https:// அப்படின்னு அதுக்கு அடுத்து எழுதுவோம்ல, அதுக்கு பேர் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? எனிஒன்? நான் இன்னைக்கு லாஸ்ட் செஷன்ல சொன்னேன். அதோட கேள்வி கேட்கான்னு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரிமெம்பருக்காண்டி கொஞ்சம் யோசிச்சா ரிமெம்பர் பண்ணலாம். இல்லை எனக்கு வரல அப்படின்னா ஒரு டவுன் தான் பண்ணுங்கன்னு நானே சொல்லிடுவேன். ஒன்றும் பெருசாக. ஓகே, அஜித்தா செட் ஏபிஐ கால். ஓகே, இட்ஸ் கிட்டத்தட்ட இட்ஸ் ஓகே. பட் ஏபிஐ காலுங்கிறது ஒரு ஸ்லாஷ்க்கு அப்புறம் எழுதக்கூடிய ஒரு விஷயம். கொஸ்டின் ஒன்ஸ் அகைனா ரைட். யா, அஜித்தா எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட அஜித்தா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, நான் ஒன்ஸ் மோர் ஷேர் பண்ணி சொல்கிறேன். சரி, இப்போ நான் அதெல்லாம் கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு லிங்காக காப்பி ஆகுது. ரைட், திரும்பவும் கிளிக் பண்ணிட்டா https:// வருது. ஓகேவா? இந்த ஸ்லாஷுக்கு அப்புறம், அதாவது இந்த .comக்கு அப்புறம் இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் எழுதுறது தான் ஏபிஐ கால். நம்ம சென்ட் பண்ணக்கூடிய ஒரு கால் என்ன தேவைங்கிறது. இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் ஒவ்வொரு லிங்க் படி. அது எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும்போது https அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகி என்ன பிளாட்ஃபார்ம்ங்கிறத இங்கே சொல்லுவோம். அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அஜித்தா கிட்டத்தட்ட நெருங்கி எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரிமெம்பர் பண்ணி இட்ஸ் குட். ஓகே, ஆல் ஆர் குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு இந்த ஏபிஐ கால் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏபிஐ காலில் நிறைய டிஃப்ரென்ஷியேட் உண்டு. அதுதான் நம்ம வந்து இனிமேல் தான் பார்க்க போகிறோம். பட் சிம்பிளாக சொன்னால் ஏபிஐ கால். அப்போ நான் இந்த இந்த இடத்துல கேட்டேன் அப்படின்னா எண்ட் பாயிண்ட், இதை கேட்டேன் அப்படின்னா விச் இஸ் கால் ஏபிஐ கால். இது என்னன்னு கேட்டால் சர்வர். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, லோக்கலாக நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் HTML போயிட்டு இப்போ நம்ம ஒரு HTML ஃபைல் வச்சுருக்கோம்னு வையேன். ஓகே, இதான் HTML. இதை நீ பார்க்கணும் எப்படி பண்ணுவேன்? ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு கொடுப்பேன். அது இங்கே வந்து ஓப்பன் வித் லைவ் சர்வருங்கிறது எங்கேருந்து நீ கொண்டு வரல அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ஓப்பன் வித் லைவ் சர்வருங்கிறது நம்ம தான் அஃபிஷியலாக இந்த எக்ஸ்டென்ஷனில் போய் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். தெரியுமா? முன்னாடி ஆரம்ப கட்ட காலத்தில் ஒன்று சொல்லி இதை இன்ஸ்டால் பண்ணோம். இந்த இருக்க லைவ் சர்வருங்கிறது லான்ச் டெவலப்மெண்ட் லோக்கல் சர்வர். லோக்கல்னாலே என்னது? உள்ளே இருக்கிறவங்க. உங்கள் லோக்கல் எங்கே அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிறது. ஸோ அப்போது நம்ம பார்க்க போகிறது, ஒர்க் பண்ண போகிறது இப்போ ஃபுல்லாகவே டெமோக்கு தான். லைவாக பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீ இந்த மாதிரி ஒரு எண்ட் பாயிண்ட்டை நீ தான் வாங்கணும். meet.google.com அப்படிங்கிறது நீயா அஃபிஷியலாக வாங்கி HTTPS போட்டு யூஸ் பண்ணணும். லோக்கலில் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா http://லோக்கல் ஹோஸ்ட். அதை வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிம்பிளாக லோக்கல் ஹோஸ்ட்னு இல்லாமல் அதுக்குன்னு ஒரு போர்ட் உண்டு. இட் மீன்ஸ் இப்போ ரியாக்டோட ஒரு ப்ராசஸை ரன் பண்ணும்போது லோக்கல் ஹோஸ்ட் 3000 வரும். கரெக்டா? அது ஒரு ஆப்புக்கு, விச் மீன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட். அப்போ நீ இன்னொரு ப்ராஜெக்ட் அட் அ டைம்ல லோக்கலாக ரன் பண்ணணும்னா
3000லேயே உன்னால ரன் பண்ண முடியாது, விச் இஸ் ஒரே சர்வர்லேயே பண்ண முடியாது. கரெக்டா? இப்போ நீங்க நல்லா பாருங்க, ஸ்கிரீன் ஷேர் ஆக தானே செய்யுது. எஸ், ஓகே. இப்போ நான் HTML ஒரு ஃபைல் எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ இது ஒரு HTML ஃபைல். நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்கேன். இதோட போர்ட் என்ன அப்படின்னா 5000. இதெல்லாம் கணக்கு கிடையாது. இந்த 127 இந்த இது வர விட்டுருங்க. இப்போ நான் பிளிங்க் பண்ணியிருக்கேன்ல 5501, கொஞ்சம் ஜூம் பண்ணி நீங்களும் பாருங்க. 5501ங்கிறது போர்ட், விச் இஸ் ஒரு லோக்கலா லைவ் சர்வர்ல 5501ங்கிற போர்ட்டுக்குள்ள ரன் ஆகுது. அதாவது ஹோஸ்ட் தான் இந்த ஃபைலுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் மாதிரி அந்த அட்ரஸ்ல ஓடுது. இப்போ நான் இன்னொரு HTML ஃபைல் எடுக்கேன். இங்கே ஒரு HTML ஃபைல் இருக்கு. இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இங்கே என்ன கேக்கு? ஆக்சுவலாக அதே தான் 5501ன்னு வந்திருக்கு. அப்போது இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே HTML தான், ரைட்டா? ஆனால் வேற இதில் ஒர்க் ஆகுது, ரைட்டா? ஆனால் போர்ட் என்ன 5501. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு வேல்யூனால இது வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். ஆனால் நம்ம அஃபிஷியலாக லைவ் சர்வர் போகும்போது இப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த ஃபோல்டரை விட்டுட்டு நீங்கள் வேற ஃபோல்டரில் போய் வெயிட் பண்ணிட்டு இது என்ன வருதுன்னு பார்ப்போம். எஸ், ஓகே, இதுவும் 551 தான். சரி, ரைட், ஓகே. HTML பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அதோட ஃபோல்டரோட கணக்கு வந்து சேமா தான் அந்த போர்ட்ல வரும், ஓகேவா? அப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு போர்ட் தான் நீ யூஸ் பண்ணணும். அடுத்த ப்ராஜெக்ட் போறீங்கன்னா போர்ட்டை மாத்திடணும். அப்போ நீ அந்த போர்ட்டை நீ தான் செட் பண்ணணும். ஸோ அதனால இங்க என்ன அர்த்தம்னா லோக்கல் ஹோஸ்ட் இங்க 3000 வருது, ஓகேவா? இந்த 3000 தான் நீ போர்ட். அது நீ இஷ்டத்துக்கு என்னன்னாலும் வைக்கலாம், பட் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்றது கோலன் வச்சு 3000 வைப்பாங்க. இன்கேஸ் நீ இன்னொரு ஃபைல ரன், அதாவது இன்னொரு ப்ராஜெக்டை ரன் பண்ண போற அப்படின்னா அது 3001 ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் ஆகும். அப்போ இந்த போர்ட் அண்ட் இந்த வேல்யூ நம்ம லோக்கலாக பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, விச் மீன்ஸ் நம்மளா ஒரு போர்ட்டை ரெடி பண்ணணும். அந்த போர்ட்டை தான் இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த போர்ட்டை ஏன் ரெடி பண்ணாங்கன்னா இந்த ஃபைலுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அப்போ அஃபிஷியலாக நம்ம சர்வரில் ஒர்க் பண்ணும்போது இந்த போர்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி என்ன போர்ட்டில் ரன் பண்ணணும்னு ஃபர்ஸ்டே செட்டப் மாதிரி பண்ணிடுவோம். இப்போ நம்ம கோட் எழுதும் போது ஒவ்வொன்றா எழுதி தான் எழுதுவோம், பட் அங்கே ஈஸியாக செட்டப் பண்ணி வச்சுருவாங்க. அந்த செட்டப்பில் வச்சுட்டு நம்ம லோக்கல் ஹோஸ்டில் ரன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைவ் பண்ணுறதுக்கு அது வேறு மெத்தட் வரும், அது நம்ம ஃபியூச்சர்லாம் பார்ப்போம், ஓகேவா? ஸோ ரைட், இப்போ இந்த போர்ட்டுக்கு உண்டான டெஃபினிஷன் அண்டர்ஸ்டாண்டா? யாருக்கும் திரும்ப சொல்லணுமா? இப்போ நம்ம கோடில் உள்ள இந்த லைனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஜினாக் ஓகே, ஓகே, அதர் தென் அனஃபா சச்சின் சூப்பரா, ரைட், சூப்பர். சரி, இப்போ கான்ஸ்டன்ட் போர்ட் ஈக்குவல்ஸ் டு 3000 அப்படிங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? ஸோ ரைட், சர்வர் டாட் லிசன், அதாவது சர்வரை லிசன் பண்ண சொல்றேன். என்ன சர்வர்? இந்த சர்வர்ல யார் இருக்கா? ரெக்வஸ்ட்டும் ரெஸ்பான்ஸும் இருக்காங்க. ரெக்வஸ்ட் எங்க யார்கிட்ட இருந்து வரும்? அவங்ககிட்ட இருந்து வரும். நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்? ஒரு ரைட் ஹெட் பண்ணணும், என்ன எழுதணுங்கிறத இங்கே எழுதி அதோட டைப் பண்ணன்னு சொல்லி என்ன எழுதுனதை சென்ட் பண்ணணுங்கிறத ரெஸ்ட் டாட் எண்ட் அப்படிங்கிறத இங்கே அனுப்பியிருக்கும், ஓகேவா? ஓகே, அந்த இதை லிசன் பண்ணி போர்ட் விச் இஸ் 3000 ஆரோ ஃபங்க்ஷன். ஏன் இந்த ஆரோ ஃபங்க்ஷன் வைக்காங்கன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். 1 by 1 போகணுங்கிறதுக்காண்டி. இந்த சப்போஸ் இன்கேஸ் இந்த ரெஸ்பான்ஸ் 2-3 லைன்ல இருக்கு அப்படின்னா அது 1 by 1 டிராவல் ஆகி அந்த சர்வர் மூலியமா போகணும், ரைட்டா? ஸோ console.log சர்வர் ரன்னிங் அட் http://localhost: $port. இப்போ சின்ன கேள்வி, நீங்க என்ன கேள்வின்னு உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பீங்க. இந்த $port அப்படிங்கிற மெத்தடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் இந்த போர்ட்டோட வேல்யூ வந்து தூக்கி போடும். அப்போ எந்த கோட்ஸ் யூஸ் பண்ணணும்? இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். சில பேர் சிங்கிள் கோட்ஸ்லேயே வச்சு விளையாடுவோம். நானும் அப்படி தான் தப்பு பண்ணுவேன். அந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் போகாமல் இந்த இதை வச்சு யூஸ் பண்ணி போடணும், ரைட்டா? அப்போ இந்த லோக்கல் கோட்ஸில் ஆக்சஸ் ஆகி இந்த 3000. அதாவது இந்த கோடு எங்கே வரும் அப்படின்னா நம்மளோட இந்த டெர்மினலில் வந்து இருக்கும். இந்த console.log வந்து இந்த டெர்மினலுக்கு வரும், ஓகேவா? ஆக்சுவலாக
என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, உங்கள் கண்ணுக்கு இது ஃபுல்லாக ஃப்ரண்ட் எண்டுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ண டிசைன் வச்சுக்கோங்க. இது வந்து பேக் எண்ட். இப்போ நான் 2 ஸ்ப்ளிட் வச்சுருக்கேன், சரிதா? இது ஒரு க்ரோம், இது ஒரு க்ரோம். இது ஃபுல்லாக ஃப்ரண்ட் எண்ட், இது வந்து பேக் எண்ட். ஓகேவா? இதெல்லாம் நீ கோடு எழுதியிருக்க, இதுக்கு ஒரு கோடு, இதுக்கு ஒரு கோடு எழுதி பின்னாடி பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்டில் நான் இப்படி ஒரு சர்ச் பண்ணி ஒரு கிட்டப் அப்படிங்கிறத ரெக்வஸ்ட் கேட்க, நான் தானே கேட்குறேன் எனக்கு கிட்டப் அனுப்புன்னு என்ட்ரை தட்டினேன். என்ட்ரை தட்ட உடனே என்ன ஆகும்னா இந்த கோடு ரன் ஆகும். அதாவது ஹெச்டிடிபிக்குள்ளே போய் சர்வரில் என்ன ரெக்வஸ்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம். அவங்க கிட்டப் கேட்டிருக்கான்னு சொல்லணும். இப்போ கிட்டப்பில் இந்த கோடு இல்லை, இதுக்கு பதில் வேற கோடு. கிட்டப்பை போய் தேடுன்னு சொல்லி இங்கே இருக்கிறவன் எங்கே போவான் அப்படின்னா டேட்டா பேஸ்க்கு போவான். டேட்டா பேஸில் போய் இங்கேருந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்து எப்படி திரும்ப அவன் கிட்டப்போட ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்கான், அதோட வேல்யூஸ்லாம் வந்து கொடு அப்படின்னு சொல்லி டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு அவுட் புட்டில் தரும். இதெல்லாம் எத்தனை நேரத்தில் நடக்கும்னா, நம்ம ரிசர்ச்சில் ஒரு என்டர் தட்டின ஒரு செகண்ட்குள்ளே இது எல்லாமே வந்துடும். இதெல்லாம் இந்த கோடெல்லாம் ரன் ஆகி டக்குன்னு போய் அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துடும். திரும்ப தான் அந்த லிங்கை கிளிக் பண்ணனா ஒரு சின்ன லோடு வச்சு அதுக்கப்புறம் திரும்ப போய் எடுத்துகிட்டு வந்து அவனோட அஃபிஷியல் பேஜில் என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு சர்வர் மூலயமா கனெக்ட் ஆகி ஒவ்வொரு டேட்டா பேஸும் வந்து விழும். ஒவ்வொரு பட்டன் எடுக்கும், அப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நம்ம ரெஜிஸ்டருக்கு தேவையான எல்லாமே பார்த்துருவோம். ஓகேவா? இதுதான். அப்போது இது வந்து அஃபிஷியலாக நடக்கு, கரெக்டாக? இந்த அஃபிஷியலை எப்படி போர்ட்டில் எழுதியிருப்பாங்கன்னா அது வேற, நம்ம ஃபியூச்சரில் படிப்போம். அஃபிஷியலாக லைவ் லிங்காக மாறுறதுக்கு அதை மாற்றி எழுதுவாங்க. இது வேற .com தான் இருக்குது, வேற எதுவும் இருக்கா? வேற எதுவும் புதுசாக இல்லை, தெரியும்னு நினைக்கிறேன். லோக்கல் ஹோஸ்டாக இருந்தால் நம்மளுக்கு லோக்கல் ஹோஸ்ட். ஸோ நம்ம லோக்கலில் பண்ணனால இந்த லைனை எழுத வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகேவா? ஸோ ஓவராலாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியுதா? டுடே செஷன் உள்ள பிபிடிக்கு போகலாமா? எப்படி ஒரு பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ப்ராசஸ் நடக்குன்னு. சூப்பர். ரைட். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் ஆஃப் பண்ணுறேன். நம்ம இன்னைக்குள்ளே பிபிடியே பார்க்கலாம்.